இலங்கையின் தென்பகுதியில் அமைந்துள்ள கதிர்காமம் எனும் ஸ்தலத்திற்கு பொத்துவில் எனும் எங்கள் ஊரினூடாக பாத யாத்திரை செல்லுபவர்களை சந்திக்க நேர்ந்தது. 4 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் தம் ஊரான காரைதீவில் இருந்து கால்நடையாக புறப்பட்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்குள் கதிர்காமத்துக்கு சென்று சேர வேண்டும். நடந்து வந்த களைப்பினால் பாதையோரம் நின்றிருந்த மர நிழலில் அமர்ந்து அவர்கள் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் சந்திப்பு நிகழ்ந்தது. அவ்வேளையில் எனது தந்தையும் அந்த முருக பக்தர்களும் மனம் விட்டு உரையாடி கொண்டிருந்த காட்சி என் மனதை கவர்ந்தது. மதபேதங்கள் மறந்து ஒரே மொழி பேசும் இன ஒற்றுமை மலர்ந்தது. அந்த யாத்திரிகர்களில் ஒருவரான ராதி எனும் வாலிபரிடம் இந்த பாத யாத்திரை மேற்கொள்வதற்கு ஏன் எண்ணம் கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு 9 படிக்கிற வரைக்கும் 14 வயசு வரைக்கும் போனேன். 14 வயசோட போறதை நிறுத்திட்டேன். நேரம் நிறைய போறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. சாமி மாறலாம் வாங்க வாங்கிட்டு கூப்பிட்டுவாங்க. எனக்கு மனசுல போறது சரி என்று படலை. உண்மையா அந்த ஜாத்திரை செய்யணும்டா மனசுல கள்ளங்களோட இல்லாம இருக்கணும். மனம் ஒரு நிலப்பாட்டுக்குள்ள தரணும். காரணம்னு நம்ம குழந்தை பிள்ளையா இருக்கணும். இல்லாட்டி எல்லாம் இது செஞ்சு ஒரு வயது முடிஞ்சு எல்லா அனுபவங்களை பெற்றாக்களா இருக்கணும். எனக்கு அந்த அனுபவம் வரலன்னு நினைச்சதால தான் நான் இவ்வளவு நாளும் வரல. அது சரி, இப்போ கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ணலாம்னு மனதில் தோணுச்சு. அதுதான் நாங்கள் இந்த ஆரம்பிச்சிருக்கோம். ஓரிரு வருடங்கள் அல்ல, 9 வருடங்களாக இந்த பாத யாத்திரை மேற்கொண்டதை குறிப்பிட்டார். கதிர்காம தலத்திற்கு பொத்துவிலூடாக சென்று 10 மைல் தூரத்தில் இருக்கும் பாணமை கிராமத்தை அடைந்து அங்கிருந்து மேலும் 10 மைல் தூரம் சென்று உகந்தை முருகன் ஆலயத்திற்கு சென்று தரித்து இருந்து பின்னர் கூமுனை யாழை என 100க்கும் அதிகமான மைல்கள் கொண்ட பெரும் வனப்பகுதிகளை கடந்து கதிர்காமத்தை அடைய வேண்டும். பயணத்தின் போது நீங்க சாப்பாடு எதுவும் எடுத்து கொண்டு வரதா? இல்ல சாப்பாடு ஒன்றும் கொண்டு வர மாட்டோம். அமைப்பு வரும். அமைப்பு வந்தால் சாப்பிடுவோம். சரி, கிடைக்காட்டி அந்த இதில் வந்துருந்துச்சு. கரடி, புலி, காட்டெருமை போன்ற விலங்குகளின் பகைமைகளை ஓம் முருகா என்ற பக்தி ஓசையால் வென்று சென்று கதிர்காம தலத்தை அடைகிறார்கள். நன்றி நன்றி. நல்ல உங்களோட பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். பசி, தாகம், களைப்பு நோக்காது நோய் நொடிகளை துச்சமென மதித்து பாதனையுமின்றி பக்தி பரவசத்தோடு கதிர்காம முருகன் ஆலயத்தை நோக்கி பயணிக்கும் கால்களின் தியாகம் வியந்து நோக்கத்தக்கதன்றோ?